வணக்கம். நாம் பலவித ரோஜாக்கள் வளர்ப்போம். ஆனால் ஆன்லைன் ரோசஸும் நீங்கள் கொஞ்சம் வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பூக்களை நம்ம பார்க்க முடியும். இந்த ரோஸோட ஐடி DA35 புஷ்பாஞ்சலி பிரணபேரில் வாங்கினது. இந்த தொட்டி பாருங்கள், என்னுடைய மகள் பெயிண்ட் பண்ணாங்க. இந்த ரோஸ் பாருங்கள், கப் ஷேப்பில் பூக்கும். இன்னும் போக போக நல்ல ஒரு பிங்க் நிறம் உள்ளே வரும். இதுவே ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. ஆனாலுமே நிறைய பூக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதில் ஒரு நல்ல குட் ஸ்மெல் இருக்கும். ஹெரிட்டேஜ் வகையை சேர்ந்தது. இந்த மாதிரியான ஆன்லைன் ரோசஸ் நாம் வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். அதே சமயம் பலவிதமான ரோஜாக்கள் வளர்த்த ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். இந்த ஐடியில் போட்டிருக்காங்க பாருங்கள், DA35 புஷ்பாஞ்சலி பிரணபேரில் வாங்கினது. பொதுவாக இந்த ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் சிலர் வரலன்னுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. இந்த பகுதியில் எல்லாமே நான் கோகோபீட்டில் தான் வச்சுருக்கேன். இதுவும் கோகோபீட்டில் தான் இருக்குது. கோகோபீட்லேயே நமக்கு அழகாக பூத்திருக்கு பாருங்கள். இப்படி ஆன்லைன் ரோசஸை நம்ம கோகோபீட்டில் வச்சு வளர்த்து NPK கொடுத்து நாம் அதை ஹெல்த்தி ஆக்கி நீங்கள் மீண்டும் கோகோபீட்லேயே வளர்க்கலாம், அல்லது நீங்கள் மண்ணுக்கு கூட மாற்றலாம். எவ்வளோ அழகாக 2 பூக்கள் பூத்துருச்சு. சின்ன செடி தாங்க, ஒரே ஒரு தண்டு இருக்குது. அதுலேயே நமக்கு நல்ல ஒரு அழகான பூக்கள் கிடச்சிருச்சு. நல்ல ஒரு வாசனையும் இருக்குது. இதெல்லாம் நம்ம கோகோபீட்டில் வளர்க்கும் பொழுது ஒரு வேகமான வளர்ச்சி இருக்கும். அதனாலேயே நாம் கோகோபீட்டில் வளர்க்கலாம். இந்த 2 ரோஸுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹெரிட்டேஜ் வகைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கோகோபீட்டில் வளரக்கூடிய செடிகளுக்கு NPK ஃபெர்டிலைசர் கொடுத்து நம்ம வளர்த்தோன்னா வேகமான ஒரு வளர்ச்சி இருக்கும். செடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்ற. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.